ஸ்ரீ இராமாயணம் பாகம் 9. தசரதர் மனம் வருந்தி கைகேயை பார்த்து, கைகேயி, கூற்றுவன் பெண் வடிவிலே வந்து என்னை வதைக்கின்றான். கணவனை உயிருடன் வாட்டி வதைக்கின்ற மகளிர் சிலர் உண்டு. உன்னை போல் கணவனை அடியுடன் வதைத்த மாதர் யாண்டும் இல்லை. ராமன் உத்தம குணம் நிறைந்தவன். அவன் அயோத்தியில் இருந்தால் உனக்கோ உன் மகன் பரதனுக்கோ என்ன தீங்கு செய்வான்? அவன் காலில் அகப்பட்ட புழுவும் நசங்காதே. பாவி, கருவூலத்தில் உள்ள பணங்குடிகளின் வரிப்பணம் ஆகும். அதனை ஊதாரித்தனமாகச் செலவு செய்யக்கூடாது. முடிசூட்டு விழாவுக்கு என்று சேகரித்த பொருள்களை என் உத்தரகிரியைக்கு வைத்துக்கொள். பரதனுக்கு முடிசூட்டும் கையில் காப்பு நூல் கட்டுவார்கள். அதற்கு வேறு நூல் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். உன் கழுத்தில் இருக்கும் தாலிக்கயிற்றை உன் மகன் கையில் கங்கண நூலாக கட்டு. ஆலகாலவிடமே ஒரு பெண்ணுருவாக வந்துள்ளது. குருநாதா, இந்த கைகேயி எனக்கு மனைவி அல்லள். பரதன் எனக்கு மகன் அல்லன். அவன் எனக்கு ஈமக்கடன் செய்ய வறியவனாகான். ராம 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 என்று கூறி மீண்டும் மூர்ச்சையடைந்தார். இந்த கோர சம்பவத்தைக் கண்டு வசிஷ்டர் பட்டாபிஷேகம் மண்டபத்தை அடைந்து அங்கே கூடியிருந்தவர்களிடம் நிகழ்ந்ததை கூறினார். வசிஷ்ட முனிவர் மூலம் செய்தியை கேட்ட மக்கள் வாய்விட்டு புலம்பி அழுதார்கள். மனிதர்கள் மட்டும் அழவில்லை. மாடு, ஆடு, யானை, குதிரை, மரம், செடி, கொடி என்ற சராசரங்கள் யாவும் அழுதன. சுபா மண்டபத்துக்கு வந்த லட்சுமணன் கைகேயி வரம் வாங்கி பரதநாடு அளவும் ராமன் காடு போகவும் ஏற்பாடு செய்தார் என்று கேட்டு எரிமலை போல் கொதித்து நின்றான். கோதண்டத்தை வளைத்து, மகாஜனங்களே, சிங்கக்குருளைக்கு என்று சமைத்த ஊனை நாய்க்குட்டிக்கு இடுவதா? கைகேயின் தீய புத்தியின் தன்மை கொடியது, கொடியது. வீரம் இருந்தால் போர் புரியுங்கள். 7 கடல்களையும் என் அக்னிப்படையால் வற்றச் செய்வேன் என்று கூறி வில்லை வளைத்து நான் ஓசையை உண்டாக்கினான். அண்டங்கள் அதிர்ந்தன. சுமித்திரையின் பொன் மாளிகைக்குச் சென்று கொண்டிருந்த ராமபிரான் லட்சுமணனுடைய வில் ஓசையை கேட்டார். லட்சுமணன் சீறினால் உலகம் அழியும் என்று எண்ணி சபா மண்டபத்தை அடைந்தார். டோக்கிணற்று நீர் கொதிக்குமானால் கடல் வந்து தணியச் செய்யுமாம் போல் இருந்தது. லட்சுமணர், அண்ணா, தங்கள் மகுடாபிஷேகத்துக்கு தடை செய்தவர்களை தவிடு பொடியாக்குவேன். பூவுலகம் மட்டும் அன்று 14 உலகங்களையும் தங்களுக்கு உரியதாக்கி முடி சூட்டுவேன் என்றான். தம்பி, சாந்த அலைப்பாயும் இந்த அயோத்தியில் மண்ணுக்கே கோபம் வராதே. உனக்கு கோபம் எப்படி ஏதியது? அண்ணா, தேவரீருடைய பட்டாபிஷேகத்துக்கு தடை செய்த இன்று என் ஆற்றல் மிகுந்த சீற்றம் என்ற மணிமாலையை பூணாமல் வேறு என்று பூண்பேன். தம்பி, தானத்தில் சிறந்தது நிதானம். நதியில் தண்ணீர் இல்லை என்றால் அது நதியின் பிழையென்று மழையின் பிழையாகும். இந்த நிகழ்ச்சி மன்னர் பெருமானுடைய பிழை என்று நம்மை பெற்று பாலூட்டி தாலாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த தாயின் பிழையும் அன்று, பரதன் பிழையும் அன்று. இது விதியின் பிழையாகும். சாந்தமடைவாயாக. அண்ணா, விதி விதி என்று பேசி மதியை இழக்கின்றவன் நான் அல்லன். விதிக்கும் விதியை காணும் என் வில்லாண்மையை இப்போது காண்பீராக. தம்பி, வேதம் ஓதிய உன் நாவினால் விதி இல்லை என்று விளம்புகின்றனையே. விதியை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நமது மதம் கடைக்கால் இல்லாத கட்டிடம் ஆகும். அது இருக்கட்டும், என்னை கானகம் போக கட்டளையிட்டவர்கள் தாய் தந்தையர் ஆகும். தாய் தந்தையரின் ஆணையை மீறலாமா? அண்ணா, தசரதர் தந்தை அல்லர். சுமித்திரை தாயும் அல்லள். எனக்கு தாய், தந்தை, தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். தம்பி, உனக்கு நான் தான் தந்தை. உன் உரிமையை நான் மறுக்கவில்லை. எனக்கு நல்லுரை கூறி நாளும் வளர்த்தவர் தந்தை தசரதர். அவர் என் தந்தை. அவருடைய கட்டளையை நான் மீறமாட்டேன். உனக்கு தந்தை நான் தானே. என் கட்டளையை நீ மீறக்கூடாது. சாந்தி அடைக என்றார். அவர் யார்? செந்தமிழும் வடமொழியும் சேர்ந்த ராமச்சந்திரமூர்த்தி என உணர்க மந்திரத்தால் கட்டுண்ட நாகம் போல் லட்சுமணர் சினம்பங்கி சாந்தியானார். ராமரும் லட்சுமணரும் சுமித்திரையின் திருமாளிகையை அடைந்தார்கள். கைகேயி ராமருக்கு மரவுரியை அனுப்பினாள். மகிழ்ச்சியுடன் ராமர் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை அகற்றி மர உரியை உடுத்திக் கொண்டார். சுமித்திரை ஒரு மர உரியை தன் அருமந்த மகன் லட்சுமணனிடம் தந்து உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கூறுகின்றாள். மகனே, நீ இராமனுக்கு துணையாக கானகம் போய் வருக. அண்ணனுக்கு பாத பூஜை செய்து பதம் பெறுவாயாக. காட்டில் அரக்கர்கள் வந்தால் அண்ணனுக்கு முன்னே சென்று போர் புரிக. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழியை கடைப்பிடிப்பாயாக. உனக்கு தாய் சீதாதேவி, தந்தை ராமபிரான். ராம நீ உரைகின்ற கானகமே அயோத்தி மாநகரமாகும். உன் அண்ணன் குறிப்பறிந்து தொண்டு செய்வாயாக. 14 ஆண்டுகள் கழித்து ராமன் அயோத்திக்கு வந்தால் நீயும் வருக.
விதியின் வலிமையால் ராமனுக்கு முடிவு நேருமாயின் அவனுக்கு முன் நீ முடிவாயாக. இன்று முதல் நீ ராமனுக்கு தம்பியல்லன், ராமருடைய பணியாளன், ராமானுஜன் அல்லன். நீ ராமதாசன், போய் வருக என கண்ணீர் சொரிந்து விடை தந்தாள். ராம லட்சுமணர் வசிஷ்டரையும் ஏனைய தாய்மார்களையும் வணங்கி சீதா தேவியின் திருமாளிகையை அடைந்தார்கள். ராமரும் லட்சுமணரும் மரபுரி உடுத்தி துறவு கோலத்துடன் வருவதைக் கண்டு சீதா பிராட்டியார் திடுக்கிட்டார். திருமணம் நடக்கும் போது காசி யாத்திரை என்ற ஒரு சடங்கு நிகழும், அதுபோல பட்டாபிஷேகத்தில் இது ஒரு சடங்கா என்று எண்ணினாள். சீதாதேவி ராமருடைய திருவடியில் விழுந்து வணங்கினாள். பெருமானே, உமக்கு இப்போது மகுடாபிஷேகம் நடக்கும் நேரம் ஆயிற்றே, இது என்ன துறவு கோலம் என்று வினவினாள். ராமர், ஜானகி, என் தந்தையார் இந்த அரச பதவியை என் தம்பி பரதனுக்கு அளிக்கின்றார் என்றார். சீதை, பெருமானே, தாங்கள் முடிசூடி அரச பதவியில் அமர்ந்தால் வேத வேதாந்தங்களை எனக்கு உபதேசிக்க நேரம் இராது என்று எண்ணினேன். இப்போது தம்பி பரதர் முடிசூட்டிக் கொண்டால் தாங்கள் அதிக நேரம் என்னுடன் இருந்து எனக்கு மகிழ்ச்சியை தருவீர் என்றாள். தேவி, என் தந்தையார் எனக்கு 14 ஆண்டுகள் வனவாசம் செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்கிறார் என்றார் ராமர். இதைக் கேட்டதும் சீதை, சுவாமி மிக்க மகிழ்ச்சி வனத்தில் அருவியில் நீராடலாம். மயில்கள் ஆடும், வண்டுகள் பாடும், குயில்கள் கூவும், செடி கொடிகள் பூத்துக் குலுங்கும், இயற்கை கொழைக்கும், எனக்கு வனவாசம் நிரம்ப பிடிக்கும் என்றாள். ராமர், தேவி, நீ அயோத்தியில் இரு, நான் வனம் போவேன் என்றார். இந்த வெய்ய வார்த்தையை கேட்டு சீதை நிலத்தில் விழுந்து மூர்ச்சித்தனள். ராமர் சீதையை எடுத்து, தேவி, வனவாசம் கடினமானது, காட்டில் அனல் காற்று வீசும், பாறை மீது படுக்க வேண்டும், காய்கனி உண்ண வேண்டும், உன் உடம்பு வருந்தும், நீ அரண்மனையில் இரு என்றார். தேவி, ஐயனே, உமது பிரிவை விட பெருங்காடு சுடுமோ? நீர் படுகின்ற பாறைதான் எனக்கு பஞ்சனை, நீர் உண்ணும் காய்கனிகள் எனக்கு அமுதமாகும். உன்னை பிரியேன் என்று மந்திரத்தை கூறி என் கைப்பிடித்தவரே, அதனை மறக்கலாமா? ஒருபோதும் உங்களை பிரிய மாட்டேன், நான் தங்களுடன் வந்து தங்களுக்கு தொண்டு செய்வேன் என்றாள். ராமர், தேவி, கானகத்தில் உன்னை வைத்துக் காப்பது கடினம், ஆதலால் நீ அயோத்தியில் இரு எனறார். ஐயனே, ஒரு பெண்ணை வைத்துக் காக்க இயலாதா? ஒரு பெண்ணை காக்க முடியாத நீர் உலகத்தை எப்படி காத்தருள்வீர்? சுவாமி, அம்மாவிடம் கூறி வனவாசத்திற்கு உத்தரவு பெற்றீரா? அம்மா என்ன சொன்னார்கள் என்று கேட்டாள் சீதை. ஜானகி என் தாய் புத்திர பாசத்தால் என்னுடன் வருவதாக கூறினார். நான் கற்புடைய மாதர்கள் கணவனை விட்டு பிரியக்கூடாது, நீங்கள் அப்பாவுக்கு துணையாக இருங்கள் என்று கூறினேன். சீதை, ஐயனே, வயது முதிர்ந்த உமது அன்னை கணவனை விட்டு பிரியக்கூடாது என்று கூறினீரே, இளம் வயதுடைய நான் தங்களை விட்டு பிரிந்து இருக்கலாமா? தாய்க்கு ஒரு நியாயம், தாரத்திற்கு ஒரு நியாயமா? என்னை வரவேண்டாம் என்றால் என் உயிர் நிலை பெறாது என்று கூறிதான் அணிந்திருந்த அணிகலன்களை அகற்றி மரபறிவுடுத்தி தன் கணவனை பணிந்து தொழுதாள். ராமர் சீதையுடன் லட்சுமணருடனும் வனம் போக புறப்பட்டார். ராமபிரான் வசிஷ்டரையும் ஏனைய தாய்மார்களையும் தொழுது புறப்பட்டார். சுமந்திரனுடைய வேண்டுகோளின் படித்தேர் ஏறிச் சென்றார். அயோத்தியில் வாழும் அன்பர்கள் அனைவரும் அழுது ராமரை தொழுது தேரின் பின்னே சென்றார்கள். ராமர் தேர் மீது ஏறி 16 மைல்கள் சென்றார். ஆதித்தன் வேர்க்கடலில் வீழ்ந்தான். மக்கள் துன்பக்கடலில் ஆழ்ந்தார்கள். இருள் சூழ்ந்தது. ராமர் சுமந்திரரை நோக்கி, நீர்த்தேருடன் ஊர் திரும்புவீராக, மக்களும் ஊர் திரும்புவார்கள், என் தந்தையாருக்கும் தாய்மார்களுக்கும் என் வணக்கத்தை கூறுவீராக என்றார். சீதை தன் தங்கையருக்கு ஆசி கூறி தான் வளர்த்த கிளிகளுக்கு வேலை தவறாது உணவு தரும்படி கூறினார். சுமந்திரர் திரும்பத் தேரை செலுத்தி அரண்மனைக்கு வந்து சக்கரவர்த்தியை சந்தித்தார். தசரதர், சுமந்திரா, என் மகன் எங்கே என்று வினவினார். சுமந்திரர் மனமாக நின்றார். அவருடைய மனமே ராமர் கானகம் போனதை உணர்த்தியது. தசரதர் ராம ராம என்று கூறினார். அவருடைய ஆன்மா ஒளிமயமாக அவருடைய சிரசிலிருந்து கிளம்பியது. வானவர்கள் வரவேற்க முத்தி உலகத்தை சேர்ந்தார். எல்லோரும் கதறி அழுதார்கள். வசிஷ்டர் மன்னருடைய உடம்பை என்னை கொப்பரையில் இட்டார். பரதனை அழைத்து வருமாறு தூதுவரை அனுப்பினார். ராமபிரான் சீதையுடனும் லட்சுமணருடனும் இருள் மிகுந்த அடர்ந்த கானகத்தில் நுழைந்து போகின்றார். அப்போது அவருடைய திருமேனியிலிருந்து ஒளி வீசுகின்றது. சூரியன் ஒளியில் எல்லா ஒளிகளும் அடங்கும். இதுதான் இயற்கை. ஆனால் இந்த இயற்கைக்கு மாறாக சூரியனுடைய ஒளி ராமபிரானுடைய திருமேனியின் ஒளியில் அடங்கி ஒடுங்கிறதாம். இது ஒரு பெரிய அதிசயம் ஆகும். எம்பெருமானுடைய திருமேனி அஞ்சனமையோ, மரகதமோ, நீலச்சுடரோ,
மழை மேகமோ இவைகட்கு மீறிய அழகு தொடரும்.